ஒட்டுமொத்த இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒருத்தர் சம்பவம் பண்ணியிருக்காரு. மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். F4 கால்பந்தயம் தமிழ்நாட்டிலே முதல் முறை இல்லைங்க, இந்தியாலே முதல் முறை இல்லைங்க, தெற்காசியாலே முதல் முறை தமிழ்நாட்டில் அதுவும் சென்னையில் நடந்திருக்கு. இது முழு காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். F4 கால்பந்தயம் பாத்தீங்கன்னா பல்வேறு தரப்பினர் பாராட்டியிருக்காங்க, பொதுமக்கள் பாராட்டியிருக்காங்க, சாமானியர் மக்கள் பாராட்டியிருக்காங்க. அந்த வழியா கவர்மெண்ட் பஸ்ல டிராவல் பண்ணிட்டு போன பொதுமக்கள் வண்டி நிறுத்தப்பா 2 நிமிஷம் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் பாராட்டியிருக்காங்க. நம்மளோட முன்னாள் கேப்டன் சௌரவ் கங்குலி அவர்களும் பயங்கரமா பாராட்டியிருக்காரு. தமிழ்நாடு சேர்ந்த நிறைய நடிகர்கள், டைரக்டர்கள் எல்லாம் பயங்கரமா பாராட்டியிருக்காங்க. இந்த ஈவெண்ட் ஒரு சக்சஸ் நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா இது ஒரு இமாலய வெற்றின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த ஈவெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய டேட்ஸ் போஸ்ட்போன் ஆயிருக்கு. சர்ச்சைகள், விமர்சனங்கள், அதுவும் எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவங்க பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டே இருந்தாங்க. ஏன்னா அவங்க ஆளுங்கட்சி எது நல்லது பண்ணாலுமே எதிர்ப்பு தெரிவிக்கிறது அவங்களுடைய முதல் வேலை. நாம் தமிழர் கட்சியும் பயங்கரமா விமர்சனம் பண்றாரு. ஏன்னா அவர் சீமானுக்கு என்னுடைய பாட்டன் முப்பாட்டன் இது மட்டும் தான் அவருக்கு பேச தெரியும். அவர் லாஜிக்கான அரசியல் இது வரைக்கும் அவர் பண்ணதே கிடையாது. பிஜேபி கட்சியில விளையாட்டுத்துறையில இருக்கக்கூடிய ஒருத்தர் அந்த ஈவெண்ட் பயங்கரமா பாராட்டியிருக்காங்க. ஆனா அந்த கட்சியில சார்ந்த முக்கிய தலைவர்கள் யாருமே பாராட்டவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி யாரும் விளையாட்டுத்துறை அமைச்சரா இருக்கிறவங்க இந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்கன்னு கேட்டா கிடையவே கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே ஆட்சியில் இருக்கப்ப விளையாட்டுத்துறை அமைச்சர் யாரு இருந்தாங்கன்னு கூட நமக்கு தெரியாது. பிஜேபியிலயும் ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர் இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணிருக்காருன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு சான்ஸே அவர் யாருன்னு கூட இப்ப எனக்கு பேர் தெரியாது. ஈவெண்ட் இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா நடத்தி முடிச்ச முழு காரணம் பாத்தீங்கன்னா நம்ம உதயநிதி. ஒருவேளை உங்களுக்கு ஏத்துக்க மனப்பக்கம் வரலன்னா நீங்க அரசியல இன்னும் பக்குவமாக்கிக்கணும் தான் நான் பாக்கிறேன்.